ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அன்பு வச்ச உறவு, ஆசையாக பழகின உறவுகள், நேசமாக இருந்த உறவுகள், இப்படிப்பட்ட ஆசையாக பழகி நேசமாக இருந்த உறவு இன்னைக்கு ஏதோ ஒரு காரணங்களுக்காக உங்களை அலட்சியப்படுத்துதா? இப்படி அலட்சியப்படுத்திட்டு போகிறவங்கள நினச்சி எதனால இவங்க அலட்சியப்படுத்துகிறாங்க? ஏன் அலட்சியப்படுத்துறாங்க? ஏன் முந்தி மாதிரி இருக்க மாட்டாங்க? நம்ம என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல கொஸ்டின்ல மைண்டு யோசிச்சுட்டே இருக்கா? கண்டிப்பா. இப்படி உங்களை அலட்சியப்படுத்தினவங்க கிட்ட இந்த ஒரே ஒரு சொல் மட்டும் சொல்லி பாருங்க, உருகி உருகி வந்து பேசுவாங்க, விரும்பி விரும்பி வந்து பேசுவாங்க. இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, இப்போ பாருங்க, இந்த அலட்சியப்படுத்துகிற உறவுகள் என்ன யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பேசின உறவு, ரொம்ப ரொம்ப கூடவே இருந்த உறவு, நீங்க இல்லைன்னா அவங்க இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அன்பு பொழிஞ்ச உறவு தான் இன்னைக்கு உங்களை அலட்சியப்படுத்துதா? இப்படி அலட்சியப்படுத்தின உறவு எதனால அலட்சியப்படுத்துறாங்க, ஏன் அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருக்கீங்களா? கண்டிப்பா. இப்படி ஒரு உறவு, அதுவும் குறிப்பா நீங்க நேசிச்ச உறவு, நீங்க ரொம்ப ஆசை வச்ச உறவு, நீங்க ரொம்ப ரொம்ப விரும்பின உறவு உங்களை அலட்சியப்படுத்திச்சுன்னா எதனால அலட்சியப்படுத்துதுன்னு முதல்ல பார்க்கலாமா? முதல்ல உங்க வளர்ச்சி பிடிக்காம. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஆமாங்க, சிலவங்களை பாருங்க, ரொம்ப அடித்தளத்துல இருக்கும்போது அன்பா அக்கறையா பேசுவாங்க. ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். ஆனா அதுவே கொஞ்சம் நீங்க வாழ்க்கையில முன்னேறி பாருங்க, அவங்களுக்கு பொறாம தாங்காதுங்க. அதனால உங்க கூடவே சுத்தி திரிஞ்சவங்க திடீர்னு உங்களை அவாய்ட் பண்ண தொடங்குவாங்க, அலட்சியப்படுத்த தொடங்குவாங்க. இது ஒரு கேட்டகரி. ஆனா இன்னொரு கேட்டகரி, நீங்க முதல்ல வாழ்க்கையில நல்ல உயர்ந்த நிலவையில இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அன்பா இருப்பாங்க. அதே அட் த சேம் டைம் உங்ககிட்ட பணமோ பதவியோ அந்தஸ்தோ கொஞ்சம் கம்மியாச்சுன்னு பாருங்க, அலட்சியப்படுத்த தொடங்குவாங்க. அப்போ இந்த அலட்சியம் எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க தகுதிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, பணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதை புரிஞ்சுக்குங்க. அதை புரிஞ்சுக்காம ஏதோ நல்லா பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப அன்பா இருந்தாங்க. ஆனா இப்போ ஏன் இவங்க பேசல, எதனால பார்த்தும் பார்க்காம போறாங்க அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்க கூடாது. உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னாலும் சில உறவுகள் உங்களை அலட்சியப்படுத்தும். புரிஞ்சுதா? பணம் வசதியோட பாவப்பட்டு கஷ்டத்துல இருந்த நீங்க திடீர்னு முன்னேறும் போதும் சில உறவுகள் அலட்சியப்படுத்தும். இப்படி ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஏன்னா மனிதனுடைய குணம் ஒவ்வொரு மனிதனுக்கு வித்தியாசமா இருக்கு. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முன்பு உள்ள உறவுகள் கொடுத்த காயங்கள். என்ன, நான் காயம் கொடுக்கல, ஆனா முந்தி யாரோ கொடுத்த காயத்துக்கு என்ன அலட்சியப்படுத்துவாங்களா? ஆமாங்க, யாராவது ஒரு நபர் உங்களை மாதிரி ரொம்ப பேசியிருப்பாங்க, அன்பை காணிச்சிருப்பாங்க. ஆனா திடீர்னு அவங்க அவங்க மனசுல ஏதோ ஒரு காயத்தை உண்டாக்கி இருக்கலாம். அப்போ அந்த காயத்தை அதே மாதிரி ஒருவேளை நீங்க உண்டாக்கிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் அவங்க உங்களை அலட்சியப்படுத்தலாம். கேர்ஃபுல். அதே போல இன்னொரு இதுலயும் அலட்சியப்படுத்தலாம். எப்படின்னா, நீங்களே ஒருவேளை மனசை காயப்படுத்தியிருந்தா யோசித்து பாருங்க. மன காயத்தை வெளியே சிலவங்க சொல்ல மாட்டாங்க, எனக்கு நீங்க இப்படி பேசுறது பிடிக்கல அப்படின்னு சொல்லி சிலவங்க சொல்லாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசாம அலட்சியப்படுத்துவாங்க, விலகி போவாங்க. அப்போ நீங்க கொடுத்த மன காயமும் ஒரு வேளை இருக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க் பளு, வேலை சுமை அப்படின்னு சொல்லுவேன். வேலை அளவுக்கு அதிகமா இருக்கும்போது அவங்களால உங்ககிட்ட ஒழுங்கா பேச முடியாது, அதுக்குள்ள நேரம் இருக்காது. இதனாலையும் சிலவங்க வந்து அலட்சியப்படுத்திட்டு போகலாம். ஏதோ ஒரு ரீசன்பா உங்களை அலட்சியப்படுத்துறதுக்கு. ஒருத்தங்க உங்களை பிடிக்கல, எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நேருக்கு நேர் வந்து சொல்ல மாட்டாங்க.
அதை எதன் மூலமா காணிப்பாங்கன்னா அவங்க ஒவ்வொரு செயல்கள் மூலமா காணிச்சுக்குவாங்க. ஆனா என்ன, இவங்களுக்கு புரியாது. என்ன நம்மளை அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு புரியாமையே பழையபடியும் போய் 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 நிற்பாங்க. இப்படி போய் போய் நிற்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அவங்கள மதிக்கவே மாட்டாங்க, கூட கொஞ்சம் அலட்சியப்படுத்துவாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, ஒருத்தவங்க உங்களை அலட்சியப்படுத்துறாங்கன்னா தயவு செய்து நீ அவங்க அலட்சியப்படுத்துறாங்கிறத புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விலகி வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கப்பா. இப்ப யோசிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. சிம்பிள். ஒருத்தங்க அலட்சியப்படுத்துறாங்கன்னா முந்திய மாதிரி உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க, உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு மதிப்புங்கிறதே இருக்காது. எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறவங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்கள்கிட்ட சொல்லதை நிறுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க புரிஞ்சுக்குங்க, இவங்க உங்களை விலகி போக தொடங்குறாங்க, உங்களை அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் இருப்பாங்க, திடீர்னு உங்களையும் பார்த்துருப்பாங்க, அந்த கூட்டத்துல நீங்க இருக்கீங்கன்னா உங்களையும் பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு பார்க்காதது மாதிரி அப்படி போயிடுவாங்க. முந்தியெல்லாம் என்ன ஆகும், பார்த்துட்டு உடனே பேசுற அந்த பர்சன் இப்போ உங்களை பார்த்துருப்பாங்க, ஆனா பார்க்காதது மாதிரி எங்கேயோ பார்த்துட்டு போவாங்க. இதுல புரிஞ்சுக்கணும் அவங்க உங்களை அலட்சியப்படுத்துறாங்க. இன்னொன்னு, உங்களை விட பெஸ்டா ஒருத்தவங்க வந்துட்டாங்கனால அலட்சியப்படுத்தக்கூடிய கேட்டகரியும் இருக்கு. அதனால இதுல எதனால அலட்சியப்படுத்துறாங்கிறது நீங்க நேசிச்ச நபர் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். கொஞ்சம் தனியா இருந்து யோசித்து பாருங்க. ஒருவேளை மீதி உண்மையா உங்களை நேசிச்ச உறவு ஏதோ மனக்காயப்பட்டு டைம் இல்லாம உங்ககிட்ட பேசாம இருந்தாங்கன்னா இதை மட்டும் செய்தா போதும். என்ன அப்படின்னா அவைலபிளா எப்பவும் இருக்கண்டா. இன்னொன்னு, இப்படி அலட்சியப்படுத்த உறவுகளை தேடி போகண்டா, அவங்கள வர வைக்கணும். அதுக்கு ஒன்னே ஒண்ணு பண்ணணும், முழு கவனத்தையும் உங்க வாழ்க்கையில செலுத்தணும். செலுத்திட்டு அவங்க கண் காணும்படி அவங்க எல்லாமே வாழணும். சிலவங்க அலட்சியப்படுத்த காரணம் என்ன தெரியுமா இருக்கும், நீங்க எவ்வளவு அவங்க மீது அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணவும் சிலவங்க அலட்சியப்படுத்துவாங்க. நம்ம மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, நம்ம இல்லாம அவங்களால வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி அறிஞ்சிக்கிறதுக்காகவும் அலட்சியப்படுத்தலாம். இப்படி ஏதோ ரொம்ப அன்பு வச்சவங்க உங்களை அலட்சியப்படுத்துறது உங்களுக்கு தெரிய வந்துன்னா அவங்கள்ட்ட போய் ஒரே ஒரு சொல் மட்டும் நீங்க சொல்லி பாருங்க. உருகி உங்களை தேடி ஆசையா பேசுவாங்க. நம்ப முடியல, கண்டிப்பா. அது என்ன சொல் அப்படின்னா, எனக்கு நீ எவ்வளவுதான் அலட்சியப்படுத்தினாலும் உன் மேல அன்பு இருக்கு. என்னது, உன் மேல எனக்கு அன்பு இருக்கு, நீ என் வாழ்க்கையில முக்கியமானவள், இல்லைன்னா நீ என் வாழ்க்கையில் முக்கியமானவன் அப்படின்னு சொல்லி உன் மனக்காயங்கள் ஏதாவது இருந்தா என்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி மென்மையா மிருதுவா அவங்ககிட்ட அன்பா அக்கறையா சொல்லி பாருங்க. கண்டிப்பா அவங்க அவங்களை புரிஞ்சுட்டு உங்களை தேடி, ஐயோ நம்ம இவ்வளோ அலட்சியப்படுத்தின பிறகு வேற இவங்க அன்பா இருக்கிறாங்களே, உன் அன்பு எனக்கு தேவைன்னு சொல்றாங்களே, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க தொடங்கிட்டு உங்ககிட்ட ஐயோ இவங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு உங்ககிட்ட உருகி உருகி ஆசையா பேசுவாங்க. ஏன்னா உங்க அன்பு அவங்க புரிஞ்சிருப்பாங்க. ஒருவேளை உங்க அன்புக்கு முக்கியமே தராம சும்மா ஏதோ பேசுறோம் அப்படின்னு சொல்லி போலியான உறவுல இருந்த ஒரு நபர்கிட்ட போய் இதை சொன்னா கண்டிப்பா வரமாட்டாங்க. உண்மையா நேசிச்ச உறவுனா கண்டிப்பா அந்த ஒரு வார்த்தைக்கு உங்க அன்புக்கு அடிபணிச்சு வருவாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you.